நான் இண்டியா கேட்டுன்னு சொன்னோட சக்லோட இருக்கிற அடிச்சு பார்த்தா இப்போ பெருசுக்கு இருக்கு, சரியான பெருசு. ஆக்ராவில் உள்ள அந்த இடத்துக்கு ரெட் லைட்டுக்கு அழைச்சிட்டு கோ கோ யூ கோ ஜஸ்ட் 500 அப்படி. கேஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ எங்கடா இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்ராலேருந்து டெல்லி வந்துட்டோம். நைட்டாக வந்ததுனால நான் டெல்லியை காட்டல. இங்கே பாருங்க, நம்ம இந்தியா கேட்லேருந்து தான் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் போகிறோம். காஷ்மீர்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். எதுக்குடா நைட்டு விளாக் பண்ணல அப்படின்னா, நைட்டில் விளாக் பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வந்தோம். இங்கேருந்து கரெக்டாக 600 கிலோமீட்டர் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கோம். ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. அதனால் நான் அப்படியே பைக் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். செம்ம ஃபீல். நைட்டு தாஜ்மஹால் பார்க்கலன்னா தாஜ்மஹால் வீடியோலாம் இருக்குது, போயிட்டு பார்த்துருவாங்க. இந்தியா கேட்டு இந்த அளவு இருக்குது. சரி ஃபேமே பாய். நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்லேருந்து கிளம்பிட்டோம். நான் இந்தியா கேட்டுன்னு சொன்னோட சக்லோட இருக்கிற அடிச்சு பார்த்தா இப்போ பெருசுக்கு இருக்குது, சரியான பெருசு. இங்கே இருங்க, தெரியுது எவ்வளோ பெருசுன்னு. நின்றுங்க, அங்கே தடுத்துட்டு போய் காட்டுறேன். இங்கே நின்னா போலீஸ் கேஸ் போடுவாங்களாம். அதனால் நம்ம உடனே கிளம்புவோம். அது நல்ல வேலை டிராஃபிக் இல்லை, அதனால யாரும் எதுவும் சொல்லலை. இந்த தெரியுதா கரெக்டாக இந்தியா கேட்டு அங்கிட்டு யாரும் நிற்கிறாங்க, சல்யூட் அடிச்சுக்கிட்டு யாரும் தெரியல. ஆமாம், அப்படியே வண்டி ஓட்ட பேசுகிறேன். அப்படியே இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஏறுங்க, டனல் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கு. நம்ம ஊர்லேயும் தான் இருக்குமே. இது இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. ஓப்பா, எவ்வளோ செலவாயிருக்கும் இந்த டனல் ஓடுறதுக்கு. ஐயோ, ஒரு வாட்டை ஃபீல் ஆகுதுங்க. இருட்டால் மட்டும் பயமாக இருக்குங்க. ஐயோ, எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அணைத்தது, ரொம்ப அணைத்தது உள்ள. அப்பா, சைட்லலாம் தெரியுது அந்த ஆர்ட்டாலாம் எப்படி இருக்குது பாருங்க. சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏர் கூலர்லாம் வச்சுருக்காங்க உள்ள. சூப்பராக இருக்குது பாருங்க, இந்த சைடும். ஆஹா, இப்போ மட்டும் ஒரு சூப்பர் பைக்லாம் வச்சுட்டு வச்சுக்கிறேன் நம்ம கையில். என்ன இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. இல்லை ட்ரைனேஜெல்லாம் வச்சுருக்காங்க, தண்ணி உள்ளே போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இது மலை எப்படி குடஞ்சி போட்டிருப்பாங்களா, என்ன அது எப்படி போட்டிருப்பாங்க அதெல்லாம். ஐயோ, செம்மையாக இருக்குங்க. அப்பா, அங்கிட்டு ரோடு போகுது, நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பிரிஞ்சிட்டோம். அப்பா, அம்மா வெளிச்சத்தை பார்த்தோன்னா தான் பயம் விட்டு போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று தாஜ்மஹால் போனோம். அந்த குட்டி பையனோட தான் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. அவனை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கிலீஷு காட்டுமே பேசுவான். அதை விட என்னன்னு கேளுங்க, அந்த பயலுக்கு கெட்டாத்த அந்த மாப்பிள்ளைக்கு கெட்டாத சொல்லி கொடுத்தடா. அவனு சொன்னான், இங்கே உள்ள கெட்டாத்த அங்கே அவனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி டக்குன்னு ஏறி உட்காரு அப்படின்னானா. சரி வண்டி உட்காடுறேன். நேராக அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டான். ஆக்ராவில் உள்ள அந்த இடத்துக்கு ரெட் லைட்டுக்கு அழைச்சிட்டு போய் கோ யூ கோ ஜஸ்ட் 500 அப்படின்னா மாதிரி எனக்கு வாரி குத்திட்டு, அட தக்குவாண்டு பயல, தக்குலாம் இருந்துக்கிட்டு நீ என்னென்ன வேலை பார்க்குற, நீ கோ போடா அப்படின்ன மாதிரி சிரிக்கிறாங்க நடந்துக்கிட்டு. ஐ எம் ஸ்மால் பாய், ஐ எம் குட்டி பாய் அப்படின்றான். அப்போ நான் மட்டும் எனக்கு என்னடா யார்கிட்ட என்னத்தை வந்து காமிக்கணும்னு விவசாயம் இல்லையாடா, நான் குழந்தடா அப்படின்னு. ஐயோ, நேற்று ஒரே கூத்து கட்டி தான் அடிச்சுருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்கிட்ட இருக்காராம். அவரோட கொலாப் பண்ணி தான் இப்போ நாங்கள் ரைட் போகிறோம். அவர் சோலோ ரைட்ரு. அவர் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வந்திருக்காரு. அவர் எங்களுக்காக 2 நாள் வெயிட் பண்ணுறாரு. நாங்கள் எங்களுக்காக பார்த்தீங்கன்னா 2 நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு அவர். நாங்கள் வருவோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தெரியுதா மலை, அது பார்த்தோன்னே கல் மலையோ இல்லை பாறை மலையோ இல்லை இயற்கை மலையோன்னு நினைக்காதீங்க. அது வந்து குப்பை மலை. அம்மா எவ்வளோ பெருசாக பாருங்க, எவ்வளோ தண்டி பெரிய குப்பை மலை. நான் பார்த்தேன், என்னடா டெல்லியில் எப்படா மலை இருக்கும், அவுட்ரு சைடில் தானே மலை அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா குப்பை இம்மா பெருசுக்கு இருக்குது, இவ்வளோ பெருசுக்கு. அதுலேயும் எரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எரிஞ்சு புகைலாம் பறக்குது மேலே. அப்பையும் இவ்வளோது இருக்குது பாருங்க. அப்போ டிராஃபிக்கு நல்ல வேலை. அதுவும் நான் கரெக்டாக போகிறப்பெல்லாம் ரெட் லைட் எடுத்துடுறாங்க. அதனால அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆஹா, சொல்லி வாய முடியல, அடைச்சிட்டாங்களே. நான் அவுட்டரில் போய்ட்டோன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்ப தான் கரெக்டாக டிராஃபிக் போட்டுறாங்க, டக்குன்னு நான் நின்று விடுது. அதனால் நீங்கள் தான் காரணம். அதனால் நான் வெளில போய்ட்டு அவுட்டரில் விட்டு இது பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஹரியானா, வெல்கம் டு ஹரியானா. பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்துட்டோம். வெயில் அடித்து மண்டையை பொழக்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர், என்ன டீம், என்ன மேட்ச்சுன்னே தெரில. நான் பாட்டியே போயிட்டுருக்கேன். அது பின்னாடியே நான் மேப்பே போடல. நான் மொபைல் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். ஹரிதான் மேப்பு போட்டிருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க டேங்கு ஃபுல் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள்,
ஃபுல்லாக அப்படியே இப்படின்னா மிஸ்ட்டு அப்படியே புகையாக தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு போன பிறகு எதுவுமே இல்லை, எந்த வண்டியுமே வெஹிக்கிளே தெரியல சுத்தராக. அந்த பாலம் ஏறுதா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அதோட எந்த வெஹிக்கிளுமே தெரியல. ஃபுல்லாக மிஸ்ட்டு அப்படியே மறைச்சிருக்கு, அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு அப்படியே மறைச்சிருக்கு. ஆனால் வெயிலும் அடிக்குது, வெயில் சரியான திடீர்னு வெயில் செம்மாட்டி அடிக்குது, கையெல்லாம் எரியுது. டக்குன்னு அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுது. இங்கே வந்து ஃபுல்லாக தெரியுதா, அப்படியே புகையாக தெரியுது. நான் முன்னாடி அங்கேருந்து சரி ஒரே கொளுத்து விட்ருக்காங்க பிறகு, அதனால புகையாக இருக்குன்னாக்கிறா. வர 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 போயிட்டே இருக்கு. அங்கே சுத்தராக ஒன்றுமே தெரியல பாருங்க. நைட்டில் விடிய காலையிலலாம் ட்ராவலே பண்ண முடியாது பிறகு, ஃபாக் லைட் இல்லாமல். நம்ம வண்டியில் கூட அடித்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், ஆனால் ஹரி வண்டியில் சுத்தராக லைட்டே தெரியாது. தெரியுதா உங்களுக்கு? அந்த வெஹிக்கிள் அதோட முடியுது பாருங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல பாருங்க. அப்பா செம்மையாக இருக்குது பார்க்குறப்ப. ஆம்பலை ஊர் வேறு பார்த்தீங்களா? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னே தெரியலங்க. நாங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தாங்க நிப்பாட்டினு வச்சுவாங்க. இந்த பெட்ரோல் போட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு உடனே கிளம்பிட்டோம். வேறு எங்கேயுமே நிப்பாட்டல. பின்னாடியெல்லாம் எரியுது, தக்க 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 தக்கட்டு எரியுது, வலிக்குது, குத்துது, பரலுது, கை காலெலாம் வலிக்குது, வெயில் அடிக்குது. ஆனால் மேலே படுற ஃபீலே இல்லை, சுத்தராக ஃபீல் இல்லை. மேலே படுற வெயில் அடித்தா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்ல, கையில் படுறது ஒரு ஃபீலுமே தெரியலை. வெயில் அடிக்குதா என்னன்னே தெரியல. நல்லா நான் 3 வழிச்சாலையா மாட்டா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 4 வழிச்சாலை வந்து சரியான பிரிண்டு பிரிச்சுட்டு அதனால தான் பிளாக் பண்ண முடியல, சவுண்டு கேட்காது அப்படின்ட்டு. செம்ம ரோடு, அடித்து பூந்து வந்துட்டு இருக்கலாம் எவ்வளோ ஸ்பீடு ஆனாலும். ஆனால் நம்ம லிமிட்டோட தான் போயிட்டுருக்கோம், நம்ம ஒன்றும் ஓவர் ஸ்பீடெல்லாம் போகல. ஹரியை கிராஸ் பண்ணிகிட்ருக்கு, சரட்டு குறுக்க நாய் ஓடி வந்துட்டு சுயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு அடித்து பெல்ட்டுக்கிட்டே அடிச்சிருக்கோம். ஓங்கி ஒரு ஒத்த ஓடிட்டு அங்கிட்டு. சரி இது மட்டும் தான் ரொம்ப பார்த்து சேஃபாக போகிற இடம்னு வச்சுங்களேன். இந்த நாய் வர இடம் தாங்க வந்துட்டு வருங்க. 4 வரிச்சாலும் இந்தால ஆம்பலை காண்ட், CAN கேண்ட், TT கேண்ட், என்னமோ கேண்டான்ட்டு தனியாக கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. ரோடை பார்த்தீங்களா? நம்ம இப்போ கூட ஏதோ 2-3 கார் 2-3 ராலி போய்ட்டு இருந்துச்சு. நம்மளுக்குலாம் வெறும் பிளெயின் ரோடு, யாருமே இல்லை. அப்படியே காற்று எங்கேயுமே பேச முடியல, காற்று தள்ளுது எங்களை திருப்பி. இப்போ நான் பிளாக் பண்ணுறது கேட்குதான்னு தெரியல. நான் அப்படியே கெஜிப்பிட்டு வயிற்று பஸ்க்கு ஆரம்பிச்சு சாப்பிட்ற இடத்துல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஹரியானா டெல்லியிலேருந்து இப்போ ஹரியானாவிலேருந்து இப்போ அதர் ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். அம்மா இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது கேமரா, கேஸு போடுற கேமரா. அதுக்கப்புறம் டெல்லிக்கு அப்புறம் ஹரியானா, இப்போ ஹரியானாலேருந்து ஏதோ ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் ஹிந்தியில் எழுதிருந்துச்சு, அதனால தான் படிக்க முடியல. இங்கேப்பா இங்கே இருங்க என்ட்ரன்ஸை வில்லு மட்டும் இருக்குது, மேலே சங்கு வில்லு. இப்போ நைட்டில் செம்மையாக இருக்கும் பிறகு லைட்டிங்லாம் போட்டிருக்கு. இடத்த பாருங்களா, ஐயோ நைட் டயத்தில் இதுக்குள்ளே போந்துருக்கலாமோ. ஆர்மி வண்டி ஒரு உட்காந்து எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. நான் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம சாப்பாடே தேவையில்ல. சாப்பிடாம நாங்கள் வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 300. நாங்கள் கரெக்டாக 300 கிலோமீட்டர் வந்திருக்கோம், இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்புக்குள்ளே இருக்கோம். நானும் பின்னு போட்டிருந்துச்சா, என்னடா இது என்ன ஸ்டேட்டாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் எல்லோரும் அந்த தொப்பி மேலே போட்டிருப்பாங்களா, ஒரு தொப்பி பஞ்சாப்காரங்களா, அந்த தொப்பியை பார்த்தோம்னா தான் நம்ம பஞ்சாப்புக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இங்கிட்டு உள்ள எப்படின்னா டெல்லிக்கு மேலே குட்டி உண்டு இடம் தானே, அங்கே இருக்கிறலாம் குட்டி ஸ்டேட்டு, சின்ன ஸ்டேட் அப்படியே தாண்டி போய்ட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் டெல்லியிலேருந்து ஹரியானா வந்தோம், ஹரியானாலேருந்து இன்னொரு ஸ்டேட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாப் வந்துட்டோம். பஞ்சாப்புக்கு அப்புறம் என்னென்னு தெரில, ஒரு 60-70 கிலோமீட்டர் வந்திருப்போம் நம்ம ஜூஸ் குடிச்சதுலேருந்து. இப்போ எத்தனை கிலோமீட்டருக்கு என்ன கதை என்ன தெரில. மேப்பு நான் போடாதனால ஒன்றுமே பேச முடியல, என்ன பேசுகிறதே தெரில. வெறியாகுது. போட்டுவிடு. எல்லாம் ஸ்கூல் விட்டு போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைங்களாம். ஆனால் மாப்பிள்ளை சொன்னா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இவனை ஆக்ரால பையனை எவ்வளோ பார்த்துக்கிட்டான், எங்களை எப்படி பார்த்துக்கிட்டான். யூ பிரதர்னு பின்னாடியே நின்றுட்டு இருந்தான். அம்மா ஃபோட்டோ காமிக்கிறேன், திஸ் நாட் யுவர் மாம், திஸ் இஸ் மை மாம் அப்படின்றான். சூப்பர் கேரக்டருங்க தம்பி. இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசணும் அவன்கிட்ட. ஃபோன் நம்பர் இல்லை, அவன்கிட்ட ஃபோன் கிடையாது, இது மட்டும்தான். என்னாச்சு? அவன்கிட்ட ஃபோன் கிடையாது, அவங்க அம்மாட்டையும் ஃபோன் இருக்கானுன்னு தெரில.
இன்னொரு பையன் ஒரு கொஞ்சம் ஹைட்டாக வந்திருந்தானா இன்னொரு பையன், அவன் தான் என் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கான். இன்ஸ்டாகிராமில் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் ஃபோன் நேரில் இங்கிலீஷ் சூப்பராக பேசுகிறாங்க, ஆனால் ஃபோனில் பேச மாட்டேறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேது அவங்க பேசுகிறது. பாவம்ப்பா, தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். செம்ம கேரக்டருங்க, ஐயோ க்யூட்டாக இருந்தாங்க. இந்த பையன் என்னென்ன துரு தான். ஏன் அம்மா சரியான நாட்டிங்க அந்த பையன். அங்கே விட்றது இங்கே விட்றது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, ஐயோ எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. பெரியவங்களே தூக்கி சாப்பிட்டு விடும் அவருக்கு. யாருக்குமே அங்கே இங்கிலீஷ் தெரில, அவனுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது பேர் என்ன, இது விற்பானான், அது பேர் என்ன பொம்மை விற்பானான், தாஜ்மஹால் பொம்மை விற்பானான். நான் வந்துட்டு 1600 ஒருத்த பொம்மை சொன்னானே, அது பொம்மையை கோல்டு இதுன்னு சொல்லி. டிராஃபிக்கா? ஷூயோ டிராஃபிக்காங்க, முடிஞ்சிட்டு போ. வெயில் அடிச்சு பட்டை கலப்பு, சரியான வெயில், ரொம்ப வெயில், ஓவர் வெயில். பூந்துலாமா? பேக்கு பின்னாடி இருக்கா, அந்த கேப்பை தான் சொன்னேன், பேக்கு பின்னாடி இருக்கா, அதனால தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. டக்குன்னு கேப் அடிக்க முடியல, இடிச்சிடுது சைடில். இதாங்க பஞ்சாப் சிட்டி. நான் பார்த்தீங்கன்னா ரூட்டு மேப் போடலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் போட முடியல. மணாலி பார்த்தீங்கன்னா 292 கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து. என்ன சொல்கிற, போட்டுடு. ஆனால் நம்ம மணாலி வழியாக தான் ரிட்டன் வருவோம். நம்ம போகிறப்ப காஷ்மீர் வழியாக, ஜம்மு காஷ்மீர் வழியாக ஏறி ரிட்டன் வரப்போ மணாலியில் ஃபுல்லாக ஃப்ளட்டான். நான் கேள்வி இப்போ தான் நியூஸ்லாம் எங்கள் அண்ணன் அனுப்பி விட்டாங்க. ஃபுல்லாக அந்த பாறையெல்லாம் சரிஞ்சு கொடியாந்து கொட்டி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களா, அதனால் உள்ளே யாரும் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இப்போ ஜம்மு காஷ்மீர் வழியாக போயிட்டு அப்படி வர போகிறோம். ஏன்னா அங்கே உள்ள ஃப்ரெண்டுகிட்டையும் ஒருத்தவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆமாம் உள்ளே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜம்மு காஷ்மீரில் தான் நம்ம ஃப்ரெண்டு இருக்கார், இந்த கேரளா ஃப்ரெண்டு சொன்னேன்னே, அவரை பார்க்கறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அவரோட சேர்ந்து நம்ம அப்படியே இப்போ கோலாம் பண்ணி ரைட் போக வேண்டியதான். இன்னும் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல, ஆனால் இங்கேருந்து மணாலி 292 கிலோமீட்டர் தாங்க. நைட்டுக்குள்ளே மணாலி போயிடலாம், போனோம்னா நைட்டுக்குள்ளே போயிடலாம். பட் இருந்தாலும் நம்ம மணாலி போல் அதே 300 கிலோமீட்டரில் உள்ள காஷ்மீருக்கு போகிறோம். ஆனால் ஜம்மு காஷ்மீர்னு நான் ஒரு இடத்துலையுமே போர்டு பார்க்கல, மாற்றி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரூட்டு போடாமல் நான் பாட்டுக்கு ஹரி பின்னாடியே போயிட்டுருக்கேன். எப்போயுமே நானும் மேப் போட்டிருப்பேன், அதுவும் மேப் போட்டிருக்கோம். ஏன்னா அதுக்கு ஹரிக்கு மேப்பு போட தெரியாது, மாற்றி எங்கேயாச்சும் ஒரு ரூட்டுக்கு அழைச்சிட்டு போய் சுற்ற விட்டுட்டு கேட்டால், நான் உன்னை சுற்றி பார்க்க அழைச்சிட்டு போடான்டான்னு கேவலமாக பச்சையாக சொல்லி மழுப்போம். அதனால தான் நான் பார்த்தேன், 2-3 வாட்டி பார்த்தேன், முடியலை. அதனால் நானே அடுத்ததுலேருந்து நானே மேப் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் திருப்பி அழைச்சிட்டு ஒரு திருப்பி வழி மாதிரி போகுமா ஃபோன் பண்ணி வர சொல்லி அழைச்சிட்டு போவேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் நான் அதை யாரையுமே என்னை நம்பாமல் அதை நம்பி நான் விட்டுருக்கேன். அது மேப் போட்டோம், அது பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொபைலும் ரொம்ப ஹீட் ஆகுதா மேப் போட்டு எதுக்கு வச்சுருந்தா, அதனால சரி ஹரி போட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் எந்த சந்தில் போய் முட்டிட்டு நிற்கிறோம் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தாங்க கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? நம்ம ஜம்மு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்ரு 90 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஜம்மு காஷ்மீர் போகிறோம் நம்ம. இது என்ன ஊருன்னு தெரில. அம்மா என்ன இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது. ஒரு 2 மலை ஏறி இறங்கணும். என்னாச்சு ராலி நிற்க முடியலவருக்கு கையை போட்டு மேலே தூக்கி கையை வச்சுட்டு படுத்துட்டாரு சீட்லே. இந்த பாருங்க ஃபுல்லாக சிட்டி. அப்பா இது என்ன இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது. நீங்கள் எங்கிட்ட வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜம்முக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடிலேருந்து ஃபுல்லாக கேம்ப்பு, ஆர்மி கேம்ப்பு. நீங்கள் பயப்படவே தேவையில்லை, எதுக்குமே பயப்பட தேவையில்லை. எப்படின்னா இந்த ராபரி ஸ்ட்ரகிள்ஸு எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இங்கே இருங்க ஃபுல்லாக கேம்ப்பு தான், அந்த சைடு ஃபுல்லாக கேம்ப் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் கொஞ்சம் தைரியமாக வரலாம். ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அதனால இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக போட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் பயப்படாமல் வரலாம். நான் முதல்ல நினச்சி பயந்துக்கிட்டே வந்தேன், ஐயோ அந்த மேல் சைடெலாம் போனால் ரொம்ப ராபரி நடக்குமே ரைடர்ஸ்க்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் இல்லை, நம்ம ஆர்மி இருக்காங்க, அதனால் பயப்படாமல் போகலாம். இன்னும் ஜம்முக்கு பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை மணிக்கு நம்ம போய் ரீச் ஆகும் பார்ப்போம். கரெக்டாக 9 மணி மேப் காட்டுது, மணி 6. அப்போனா டிராஃபிக்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹில்ஸ் வரும், ஏதாச்சும் ஒரு இதாக இருக்கும். ஏன்னா 88 கிலோமீட்டர் கம்மி. ஆமாம் கரெக்டாக தான் 7, 8, 9 எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் காட்டுது, எதுக்குன்னு தெரில. அம்மா சொல்லி வாய முடியல. அங்கே பாருங்க பிளேஸை, எப்படா போயிட்டு ஸ்னோ அள்ளுவோம் கையால் அப்படின்னு தோடிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி அள்ள முடியாது, ஏன்னா ஜம்முக்கு மேலே ஏறணுமா. இப்போ நம்ம ஜம்முக்கு கீழே போகிறோம். இங்கே வெயில் அடிக்குதான், இந்நேரம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது அங்கே ஜம்முவில். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன்,
ஜூவாச்சு பயந்துட்டேன், லைன் கிராஸ் பண்ணுற இடம் நினச்சிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் நம்ம ஃப்ளாகு, இந்தியா ஃப்ளாகு, எதில் பார்த்தாலும் தண்ணி டேங்கு, சிவர் எங்கே பார்த்தாலும் நம்ம இந்தியா ஃப்ளாக் தான். அப்பா ஃபுல்லாக ஹெவன், மலைங்க ஃபுல்லாக, இது ஃபுல்லாக மலை, இந்த சைடு. இது இப்படி இருந்தால் உங்களுக்கு காட்டலாம், ப்ளாக் பண்ணலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி நம்ம ஃபேமிலியெலாம் பார்ப்பாங்க இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. சும்மா மொட்டையோட எப்படிங்க நான் காமிக்க முடியும்? நம்ம ஜம்முக்குள்ளே போந்தோன்னே ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு இங்கே இருக்க சொன்னேன்னே. ஃபுல் டைம் ஃபுல்லி சொல்லி வாய முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேம்ப் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் இதோட சிம்மு கட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஜம்மு காஷ்மீர் எத்தனை கிலோமீட்டர்னால் இங்கேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மு கட் ஆகிடும். நான் பார்த்திங்கன்னா சிம்மு அங்கே போய் வாங்கிக்கலான்னு விட்டுட்டோம். சரி ஜம்முவில் போய்ட்டு வாங்கிக்கலாம், இங்கே இடையில சிம் எதுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கீழே சண்டிகர்லேயே வாங்கிடுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அங்கே ஒரு ஆள் இருக்குது, ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அதனால் நாங்கள் ஒரு தைரியத்தில் போயிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டு ரூம் எடுத்துட்டார், எல்லா ப்ராப்ளமும் இல்லை. ஃபோன் அது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. அதனால் நீங்கள் இங்கே ஜம்மு சண்டிகர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா ஜியோ சிம் வாங்காதே, ஜியோ சிம் ஏதோ டவர் இஷ்யூன்னு சொன்னாங்க, ஏர்டெல்லாம் என்னமோ சொன்னாங்க. அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா சிம் அவ்வளோதான். தெரியுதா, ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. மேப்பு ஓடிட்டுருக்கு, என்ன கதை என்னே தெரில, நின்றுமா என்னன்னு தெரில. டவுன்லோட் பண்ணியிருந்தால் கூட பயப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போ பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிம்மு சுத்தர கட் ஆகிடுச்சு. ஏர்டெலும் கட் ஆகிடுச்சு, ஜியோவும் கட் ஆகிடுச்சு. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். விஐ சிம் என்ன கதைன்னு தெரில. அந்த ஐஃபோனில் கிடக்கு விஐ, பேக்கூரில் கிடக்கு விஐ, என்ன தெரில. எல்லாமே கட் ஆகிருக்கும் நேரம். ஏன்னா நம்ம உச்சியில் ஏறிட்டோம், அவ்வளோதான். எப்படின்னா டெல்லி இந்தியாவுக்கு உச்சியில் ஏறிட்டோம். இன்னும் ஜம்மு காஷ்மீர் பார்த்தீங்கன்னா வெறும் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தான், கட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இங்கே உள்ள போர்ட்பெய்ட் சிம்மா என்னமோ ஒரு சிம்மு சொல்லுவாங்க, அந்த சிம்மு வாங்கிங்க. ஒரு வழியாக வந்துட்டோம். என்ன உள்ளே வந்தோடனே கரண்ட் போயிட்டு